தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினருடன் எமது செய்தியாளர் அன்பழகன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து இது குறித்து நாம் சட்டமன்ற உறுப்பினர் கூறியிருந்தோம். தற்போது அது குறித்து அதிகாரிகள் கூப்பிட்டு ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அது குறித்து நமக்கு வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா சொன்னோடனே பல்வேறு பிரச்சனைகள் உங்கள்கிட்ட சொன்னோம், உடனே வந்து கூப்பிட்டுங்க. இப்போ மெயினாக பிரச்சனை ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா உணவகமாகட்டும், இந்த மழைநீர் கால்வாய் பணிகளாகட்டும், இந்த ரோடு இதை விட குறிப்பாக பார்த்தோம்னா மழைக்காலம் வரப்போகுது. பெரிய சவாலாக இருக்கிறது வந்து மழைக்காலம் தான். அதிகாரிகளுக்கு உங்களுக்கு பல இடங்களுக்கு அதிகாரிகள் போடாமல் இருக்காங்க, அவங்களுக்கு ஒத்துழைப்பு வேணும். அதனால் இப்போ வந்து நீங்கள் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறீங்க சார்? இவங்ககிட்ட இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்க ஐடியாவில் தான் நம்ம கேட்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மீட்டிங்கை வந்து நேற்று கேட்டாங்க, மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர் தான் நேற்று லைனில் வந்தார். சார் என்ன சார் உங்களுக்கு என்ன பண்ணோம் சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் அதை பேசிங்க அப்படின்னாரு. இப்போ எல்லோரையும் கூப்பிட்ருக்கேன். இவங்க எல்லாரையும் இந்த மீட்டிங்கு நான் கிட்டத்தட்ட ஒரு உங்களுக்கே தெரியும் ஒன்று போட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் மண்டல அலுவலகத்தில் அவங்க கார்ப்பரேட் ராயபுரம் மண்டல அலுவலகத்தில் இருக்கும். அவங்களுக்கும் இங்கே வந்து டக்குன்னு கூப்பிட்ட காரணம் இல்லை, நான் தான் வரேன்னு இவங்க தான் சொன்னாங்க. இல்லை சார், நாங்களே அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துடுறோம் சார். சரி வாங்க, இதுவும் கவர்மெண்ட் அலுவலகம் தான் சார், அங்கே தான் போனோம்ல, இதுவும் கவர்மெண்ட் அலுவலகம் தானே. அதனால் சரி கூப்பிட்டேன். அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டிருக்கேன். எல்லாம் ஆமாம், எங்ககிட்டயும் நான் பல்வேறு பிரச்சனை இருக்குது. அவங்களும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணி தரேன்ருக்கேன். இப்போதுக்கு முதல் விஷயம் வந்து அடிப்படை தேவை, ஓகேங்களா? இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஆகட்டும், அப்புறம் டாய்லெட் வசதி ஆகட்டும், அப்புறம் அந்த வடிகால் அந்த பிரச்சனை ஆகட்டும், ரோடு வசதி, அப்புறம் இல்லை மின்வெட்டு, அப்புறம் தெருவோர லைட்டு, இதெல்லாம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அடிப்படை தேவைகள் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு உடனே இவங்களும் இப்போ கூப்பிட்டோன்னா வந்துட்டாங்க. கண்டிப்பாக நல்ல முறையில் செஞ்சு முடிச்சிடுவோம். குறிப்பாக பல்வேறு பிரச்சனைகளை நாம் குறித்து தெரிவிச்சிருந்தோம். இப்போ அதிகாரிகளும் இங்கே வந்திருக்காங்க. அதிகாரிகளும் அவங்க கொடுக்கக்கூடிய சிக்கலான பிரச்சனைகள் அவங்களும் அதிகாரி சைடு இருக்க அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய அந்த பருவமழைக்கு தகுந்த போல் பல்வேறு பணிகளும் சிறப்பாக நடைபெறும் என்று நாம் எதிர்பார்ப்போம். அப்படி இப்போ சுந்தருடன் அன்பழகன்.